ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 5 கிரகங்கள் இணைவு, அதாவது காலச்சக்கரத்தினுடைய 11வது வீடான கும்பமனையில் 5 கிரகங்கள் இணையுது. என்னென்ன கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராகு பகவான் இருக்கார், புதன் பகவான், சுக்கிரன், சூரியன், இந்த 4 கிரகங்கள் அங்கே இணைஞ்சிருக்கு. 5வது கிரகமாக செவ்வாய் மாசி மாதம் 11ஆம் தேதி, அதாவது 23/2/2026 அன்று செவ்வாய் பகவானும் அங்கே சேர்றார். அப்போ இந்த 5 கிரகங்கள் இணையும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள், பலன்களை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது. எப்போ ஆகுறார் அப்படின்னா 11/3/2026 குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ குரு பகவானுடைய பார்வையில் இந்த 5 கிரகம் இருக்கும்போது ஏற்படக்கூடிய நல்ல விதமான மாற்றங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் இந்த பதிவை முழுவதுமாக பாருங்க. நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து என்பது இல்லை. நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கடகராசி அன்பர்களே, 5 கிரகங்கள் இணைவு, அதாவது காலச்சக்கரத்தினுடைய 11வது வீடான கும்பமனையில் 5 கிரகங்கள் இணைவு, அதாவது உங்கள் ராசிக்கு அதாவது கடகராசி அன்பர்களுக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் 5 கிரகங்கள் இணைவு. ஸோ என்னென்ன கிரகங்கள் இணைது? புதன் பகவான். புதனுங்கிறது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி. அதே சமயத்தில் விரயத்தை கொடுக்கக்கூடிய புதன் 8ல் போய் மறைகிறது. சூரிய பகவான் குடும்பாதிபதி, தனம், குடும்பம், வாக்குஸ்தானாதிபதி போய் 8ல் அமர்ந்திருக்கு. சுக்கிரன் என்பது 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன். அதே சமயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் போய் 8ல் மறைகிறார். செவ்வாய் என்கிறது 5க்குரியவன், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி. அதே சமயத்தில் 10க்குரியவன், தொழில் ஸ்தானாதிபதி 8ல் போய் உட்கார்ந்துருக்கு. சார், எல்லா கிரகங்களும் 8ல் போய் உட்கார்ந்துருக்குதே, அப்போ கெடுபலன்களை அதிகமாக கொடுத்து விடுமா என்கின்ற ஐயப்பாடு கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக எழும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் குருவினுடைய பார்வை, பாக்யாதிபதியினுடைய பார்வை பெற்றிருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும் இந்த கடகராசி என்பவர்களுக்கு. அதாவது 8ல் 5 கிரகங்கள், 12ஆம் இடத்தில் குரு. அப்போ 8, 12 எல்லாமே போய் 8, 12லேயே மறைஞ்சு இருக்கு. அப்போ மறைந்து இருந்து உங்களுக்கு நன்மையை தர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 8ஆம் இடம் என்பது வலி, வேதனை, துக்கம், துயரம், அசிங்கம், அவமானம் என்று சொன்னாலும் கூட திடீர் அதிர்ஷ்டம் அங்கதான் புதைந்திருக்கிறது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த கடகராசி என்பர்கள். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, வலிவேதனை என்று சொல்லக்கூடிய நெகட்டிவ் விஷயத்துக்கு இந்த கடகராசி என்பர்கள் போகக்கூடாது. அதாவது நீங்கள் நல்லதே ஏதாவது செய்தாலும் எதையாவது குறை சொல்வார்கள். அப்போ வாக்கு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் அதிபதி போய் 8ல் மறைஞ்சிட்டார். அப்போ தேவையில்லாத வாக்கு இதே கொடுக்க வேண்டாம். யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அதை நீங்கள் கட்டக்கூடிய தன்மைகளுக்கு ஆளாக்கப்படுவீர்கள் அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. ஸோ 2ஆம் அதிபதி 8ல் போய் மறைந்து இருக்கிறதுனால குடும்பத்தில் பிரிந்திருக்கின்றவர்கள் அல்லது குடும்பத்தில் கருத்து வேறுபாடாக இருக்கின்றவர்கள் எல்லாம் இப்போ உங்கள் ஆழ்மனதில் தோன்றும், ஏன் பிரிந்திருக்கக்கூடாது, நாம் ஒன்றாக இருக்கணும் அப்படிங்கிற ஞானோதயம் வெளிப்படுத்தும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வழிகளை இப்போ உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். யாராவது ஒரு மூலியமாகத்தான் உங்களுக்கு உங்கள் குடும்ப உறவுகளில் விரிசல் வந்திருக்கும். உங்களால் வந்திருக்காது. கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருதுன்னா, ஒரு ஈகோ கிளாஸ் வந்திருக்குன்னா, அது உங்களால் வருதோ இல்லையோ மற்றவர்களுடைய குறுக்கீடுகளால் வந்திருக்கக்கூடிய அமைப்பு. அப்போ இப்போ நீங்கள் அதை உணர்வீர்கள். அப்போ ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உருவாக்கும். அப்போ சேருவதற்குண்டான, பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும் அல்லது உங்கள் மனதில் தோன்றும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது நல்லது இந்த கடகராசி என்பர்கள்.
அதாவது வலிகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ வலிகளிலிருந்து விடுதலை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கு சார், அது ஒரு பிரச்சனையாக இருக்குது, நெடு நாட்களாக ஒரு வலி இருக்குது. இப்போ அந்த வலியிலிருந்து விடுதலை பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு தென்படும் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல சொல்கிறேன். பணம் எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கி கொண்டிருக்கிறது, பணம் வரமாட்டேங்குது. அப்போ இப்போ பணம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த சந்தர்ப்பங்களை அதை கரெக்டாக பிடிச்சிக்கிறது நல்லது. பெரிய மனிதர்களின் தொடர்புகளை இப்போ உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். அவர்களின் மூலமாக உங்களுடைய காரியங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம், காரியங்களை ஜெயிப்பதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளலாம். இந்த கடகராசி அன்பர்கள் இப்போதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தொழில் வேலை ரீதியில் பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள்ங்கிறது கண்டிப்பாக இந்த காலகட்டம் உண்டு. இப்போ வேலையில் பாருங்கள், அழுத்தம் ப்ரெஷர் உங்களை டென்ஷன் படுத்தி கொண்டிருந்தவர்கள், மேலதிகாரியாக இருக்கட்டும் அல்லது யாராக இருக்கட்டும், அவர்கள் இப்போ உங்களை விட்டு வெளியேறுவார்கள் அல்லது நீங்கள் அவங்கள விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அப்போ ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நிறைய இந்த கடகராசி என்பர்கள் வெளிநாட்டுக்கு செல்லணும் அல்லது வெளியூரில் போய் பணிபுரியணுங்கிற எண்ணம் உங்கள் ஆள் மனசில் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். இது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த வெளிநாடு, வெளியூர், அந்நிய மதம், வேறு கேஸ்ட்டு சம்பந்தப்பட்ட இவர்களின் மூலமாக இப்போ நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவும் அமையப்பெறும். அப்போ வெளிநாட்டில் நீங்கள் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கக்கூடிய கடகத்துக்கு இப்போ நல்ல செய்திகள் உங்கள் காதில் விழுகும். டக்குன்னு, சார் நான் அப்ளை பண்ணி 3 மாதம் ஆச்சு சார், நான் வெளிநாட்டுக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் சார், ஒரு 6 மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஒரு 3 மாதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது என்கின்ற விரக்தியில் இருக்கக்கூடிய கடகத்துக்கு இப்போ சொல்யூஷன் கிடைச்சிடும். திடீர் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். இந்த கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக கடன் யாருக்காவது கொடுத்தீங்க, யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டீங்க, அது பிரச்சனைக்குரியதாக மாறும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் விஷயத்துக்கு உங்கள் மனசு, உள் மனசு இது நெகட்டிவ் அப்படின்னு படுதுன்னா அதுக்குள்ளே இறங்க வேண்டாம். அடுத்து ஒரு நெகட்டிவ் விஷயம் என்னென்னா ஹெல்த் விஷயம். ஏன்னா 5 கிரகங்கள் போய் 8ல் உட்கார்ந்துருக்கு, ஒரு வலிங்கிற இடத்துல இருக்குது. அப்போ ஹெல்த்தை கேர் எடுத்துக்கொள்வது நல்லது. இந்த கடகராசி என்பர்கள் சரியான உணவு கட்டுப்பாடு முறைகள் பின்பற்றணும். உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். சுகர் இருக்கிறவங்க ரொம்ப அதிகப்படுத்தும். ஸோ அப்போ உணவு கட்டுப்பாடு, எக்ஸசைஸு இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டேன். 4க்குரியவன் போய் 8ல் உட்கார்ந்துருக்கார். அப்போது இந்த காலகட்டத்தில் வித்தைகள் ஏற்படுத்துவது, அதாவது என்ன, வாகனத்தில் வித்தை நடத்துவது, வேகமாக செல்வது, இதெல்லாம் கண்டிப்பாக கூடாது. இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது கடகத்துக்கு நல்லதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு போட்டி பொறாமை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுத்தும். இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தவே கூடாது. நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது. நீங்கள் நல்லதே செய்தாலும் எதையாவது குறை சொல்லுவார்கள். அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விட்டு விடுவது கடகராசிக்கு ஆகாது. ஏன்னா உங்களை டெம்ட் ஏற்றுவாங்க. வேலையில் பளு இருக்கும், கூடுதல் பளு இருக்கும். ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிரும். அதாவது 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி இணைந்து இருக்குது. அப்போ தொழிலில் லாபத்தை கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். என்ன 2 மணி நேரம் சேர்ந்து உழைக்க வேண்டியது இருக்கும். கூடுதல் பணி சுமைங்கிறது அதிகமாக இருக்கும் கடகத்துக்கு. பட் லாபம் கிடைக்குமா அப்படின்னா லாபம் என்பது நிச்சயமாக உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ திடீர் அதிசயம் நடக்கும், திடீர் எதிர்பாராத அதிர்ஷ்டம் நடக்கும், எதிர்பாராத வெற்றிகள் நடக்கும்.
நினைத்து பார்க்காத, அதாவது நடக்காத ஒன்று நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். ஏன்னா வலிகளை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா. அப்போது வேலை, அதாவது நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே மட்டும் போகக்கூடாது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா 5 கிரகங்கள் 8ஆம் இடத்தில் இருக்காரு. குரு என்கின்ற பாக்யாதிபதியும் 12இல் இருக்குது. அப்போ 6 கிரகங்கள் அப்படியே வெளியில், அதாவது மறைவு ஸ்தானத்தில் இருக்கின்றதுனாலையும், ஆனால் 8, 12 கனெக்ட் ஆகிறதுனால திடீர் அதிர்ஷ்டம், திடீர் குழந்தை பேரு, திடீர் குழந்தை பாக்கியம், திடீரென்று வேலை கிடைப்பது. ஸோ இந்த மாதிரி நற்பலனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த கடகத்துக்கு அமையும். எது இருந்தாலும் ஒரு புள்ளி வச்சு ஒரு கோலம் போட்டுருங்க, அவ்வளோதான். புதிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது கொஞ்சம் இது ஓகேவா, ரைட், கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத கொஞ்சம் நிதான போக்குடன் செயல்படணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயலாற்றுங்கள். இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும், உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.